ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த பதிவில் தை கிருத்திகை வழிபாடு பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஆடி கிருத்திகையை போல் தை கிருத்திகை மிகவும் விசேஷமான நாள். மங்கள மாதமாக தை மாதத்தில் வரும் கிருத்திகையில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா செவ்வாய் தோஷத்தால் வாழ்க்கையில் தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இல்லையா, அது எல்லாமே சரியாகி அனைத்து விதமான மங்கள காரியங்களும் நடக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இன்னைக்கு இந்த முருகப்பெருமானுக்கு நாம் தை கிருத்திகை அப்போ எப்படி வழிபாடு செய்யலாம், கிடைக்கும் பலன் என்ன, வீட்டில் சுபிட்சம் பெறுகிறதுக்கு செய்ய வேண்டிய வழிபாடு, இதை நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். முருகப்பெருமானுக்குரிய விரதங்கள்லையும் சரி, திதியிலையும் சரி, சஷ்டி திதி நட்சத்திரத்தில் கிருத்திகை நட்சத்திரம், இது ரெண்டுமே முக்கியமான விரதம்னே சொல்லலாம். முருகனின் அருளை பெற விரும்புகிறவங்க, முருகன் அருளால் எல்லா விதமான பிரச்சனைகள் கஷ்டங்களில் இருந்தும் விடுபடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இரண்டு விரதத்தையும் அனுஷ்டிக்கலாம். இந்த தை மாதத்தில் வரும் ஒவ்வொரு திதி ஒவ்வொரு நட்சத்திரமும் சிறப்புடையது தான். அப்படி தை மாதத்துக்குரிய மிக முக்கியமான விரத நாள் பார்த்தீங்கன்னா தை கிருத்திகை. இந்த கிருத்திகை அப்படின்னாலே அது முருகருக்குரிய விரத வழிபாட்டு நாள்னே சொல்லலாம். வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க, திருமணம் ஆகணும்னு நினைக்கிறவங்க, குழந்தை வரம் வேண்டி நீங்கள் பிரார்த்தனை செஞ்சிட்ருக்கிறீங்க அப்படின்னா இது எல்லாமே கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க தை கிருத்திகை அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா தை கிருத்திகையில் முருகனுக்கு விரதம் இருந்தால் வீட்டில் சுபிட்சங்கள் பெருகும். முருகப்பெருமானின் அருளால் வாழ்க்கையே சிறப்பாக மாறும். இந்த ஆண்டு தை கிருத்திகை எப்போ வருது அப்படின்னா February 6 வியாழக்கிழமை அன்னைக்கு வருது. February 5 இரவு 11:20 மணிக்கு துவங்கி February 6 இரவு 9:55 மணி வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரம் இருக்கு. அந்த நாள் முழுவதுமே கிருத்திகை நட்சத்திரம் இருக்கிறதுனால முருகருக்கு விரதம் இருந்து அவரிடம் நம்முடைய மனதில் இருக்கிற ஒவ்வொரு குறையையும் சொல்லி முறையிட்டு மனமுருகி வழிபட்டு வந்தோம் அப்படின்னா எப்படிப்பட்ட கஷ்டமும் நீங்கிரும். முருகனின் அருள் நிச்சயமாக பரிபூர்ணமாக கிடைக்கும். அதிலையும் இந்த ஆண்டு ரொம்ப விசேஷமான வாழ்க்கையில் மங்கள காரியங்கள் நடக்க காரணமாக அதுக்கான கிரகமான குரு பகவானுக்குரிய வியாழக்கிழமையில் தை கிருத்திகை வருது. அதனால இந்த நாளை தவற விடாமல் நீங்கள் வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. தை கிருத்திகை அன்னைக்கு காலையில் குளிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயிலுக்கு போய் முருகர் சன்னதியில் நல்லெண்ணெய் தீபம் ஒன்று ஏற்றுங்க. அதுக்கப்புறமா 9 முறை சுற்றி மனதார உங்கள் பிரார்த்தனை என்னவோ அதை முருகப்பெருமான் கிட்ட வையுங்க. முருகப்பெருமான் சன்னதியில் அமர்ந்து முருகப்பெருமானோட மந்திரங்கள் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லுங்க. ஓம் சரவண பவ, ஓம் முருகா, உங்களுக்கு என்ன மந்திரங்கள் தெரியுதோ அதை சொல்லுங்க. சொல்லி 108 தடவை சொல்லி நீங்கள் முருகப்பெருமான் கிட்ட ஆத்மார்த்தமாக தியானம் பண்ணுங்க. இப்படி செய்கிறதுனால முருகனின் திருவருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும். சீக்கிரமே மங்கள காரியங்கள் இருக்கும். அதாவது தடைகள் எல்லாமே விலகி கண்டிப்பாக திருமணம் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக திருமணம் உங்களுக்கு நடக்கும். அன்று நாள் முழுவதும் கிருத்திகை நட்சத்திரம் இருக்கிறதுனால எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் விளக்கேற்றலாம். காலையில் ஏற்றினால் பல மடங்கு பலனும், மாலையில் ஏற்றினால் 2 மடங்கு பலனும் கிடைக்கும். உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்து நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலேயே அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலை சாற்றி வீட்டில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க. நீங்கள் வீட்டில் சிலை வைத்திருக்கிறீங்க, படம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா படம் வச்சுருந்தா பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க. சிலை இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு அபிஷேகமாவது செய்யுங்க. எளிமையான நீங்கள் அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செஞ்சுக்கலாம். பால் பாயாசம், கேசரி, சக்கரை பொங்கல், இதில் ஏதாவது ஒன்று இனிப்பு செஞ்சு நெய்வேத்தியமாக வையுங்க. அதுக்கப்புறமா ஒரு தட்டில் செவ்வரளி பூக்களை எடுத்துக்கோங்க. ஓம் சரவண பவ அந்த மந்திரத்தை 108 தடவை சொல்லி அர்ச்சனை செய்யுங்க. இல்லைனா முருகரோட 108 அஷ்டோத்திரம் தெரியும் அப்படின்னா அந்த 108 அஷ்டோத்திரம் சொல்லியும் நீங்கள் தாராளமாக அர்ச்சனை செய்யலாம்.
யாருக்காக வழிபாடு செய்கிறீங்களோ அவங்க கையால் இந்த அர்ச்சனை செய்கிறது இன்னும் ரொம்ப விசேஷம். அதுக்கப்புறமா நாள் முழுவதும் உபவாசமாக இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். மாலை நேரத்தில் அருகில் இருக்கும் முருகப்பெருமானோட சன்னிதானத்துக்கு போய் தரிசனம் செஞ்சுட்டு விளக்கேற்றி வச்சுட்டு 9 முறை சுற்றி வழிபாடு செஞ்சுட்டு அப்புறமா நீங்கள் வீட்டுக்கு திரும்ப விளக்கேற்றி வச்சுட்டு முருகரை மனதார வழிபட்டு முருகருக்கு படைத்த பிரசாதம் கொஞ்சம் பால் இதை சாப்பிட்டு நீங்கள் விரதத்தை நிறைவு செஞ்சுக்கலாம். இப்படி வழிபட்டா அப்படின்னா ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் உள்ளிட்ட எல்லா விதமான கிரக தோஷங்கள் விலகும். திருமண பாக்கியம் கைகூடும். குழந்தை பேரு கிடைக்கும். தடைப்பட்ட சுப காரியங்கள் வீட்டில் நல்லபடியாக உடனடியாக நடக்க துவங்கும். தை கிருத்திகை விரதம் இருக்கிறவங்க பிப்ரவரி 6ஆம் தேதி காலையில் துவங்கி மாலை நிறைவு செஞ்சுக்கலாம். முருகருக்கு 6 நாட்கள் தைப்பூச விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க பிப்ரவரி 6ஆம் தேதியில் துவங்கி பிப்ரவரி 11ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் விரதம் இருக்கலாம். தைப்பூச விரதம் இருக்கிறவங்க ஏதாவது ஒருவேளை மட்டும் உணவை தவிர்ச்சோ இல்லைன்னா எளிமையான உணவுகள் எடுத்து நீங்கள் விரதத்தை கடைபிடிக்கலாம். நீங்கள் உங்களோட உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து நீங்கள் விரதத்தை இருக்க ஆரம்பிக்கலாம். தை கிருத்திகையில் துவங்கி தைப்பூசம் வரை முருகருக்கு விரதம் இருந்தோம் அப்படின்னா முருகன் அருளால் வேண்டியது எல்லாமே நிச்சயமாக கிடைக்கும். நிறைவான வாழ்க்கை, உயர்வான வாழ்க்கை எல்லாமே நமக்கு அமையும். அதனால நம்பிக்கையோட நீங்கள் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. திரும்பவும் சொல்கிறேன், விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து நீங்கள் இருந்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் காலையில் சாயந்தரம் 2 நேரமும் நீங்கள் மனதுருகி முருகப்பெருமானுக்கிட்ட விளக்கு ஏற்றி வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சு முருகப்பெருமானோட நாமத்தை சொல்லி வழிபாடு செஞ்சுட்டு வந்தாலே போதுமானது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா என்கிட்ட கேளுங்க கமெண்ட்டில். நிச்சயமாக உங்களுக்கு பதில் கொடுக்குறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகள் எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.